பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு எத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐய
பத்ரி நாராயண அம்மே நாராயண தேவி நாராயண லக்ஷ்மி நாராயண 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 பத்ரி நாராயண அம்மே நாராயண லக்ஷ்மி நாராயண பத்ரி நாராயண அம்மே நாராயண சரணம் அகந்தி சரணம் அம்மே நாராயண தேவி நாராயண லக்ஷ்மி நாராயண பத்ரி நாராயண Naरायण
சபரிமலை என்று போட்டது இந்த ஆலயத்தில் இன்னைக்கு மகா படி பூஜை பூஜை சிறப்பான முறையில் வந்துட்டு மிக விமர்சையாக ஏற்பாடு பண்ணது. முக்கியமாக இந்த பூஜைக்கு சபரிமலை முன்னாள் மேல் சாந்தி பிரம்மஸ்ரீ அருண்குமார் நம்பூதிரி அவர்கள் முடிந்த ஆண்டு ஒரு வருஷ காலமாக சபரிமலையில் பணிபுரிந்து அவர் பணி முடிவு பிறகு இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ஐவா பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண இங்கே வந்திருக்கார். இதே வேளையில் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு பகவதி சேவா படி பூஜை அதை தொடர்ந்து 1ஆம் தேதி 31ஆம் தேதி இருமுடி கட்டி 1ஆம் தேதி பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் அவங்களோட நேர்த்தி கடன் பண்ண பிறகு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஐயனுக்கு நெய்யாபிஷேகம். அந்த நெய்யாபிஷேகத்தை வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு மேல்சாந்தி அவர்கள் பண்ணுங்க. இவ்வேளையில் வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து சர்வலிங்க வைவி டாக்டர் குணராஜ் சந்தோஷ சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்துட்டு இந்த பூஜைக்கு சிறப்புரையாக இருக்கிறார். வேலையில் வந்துட்டு அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நிறைய விஷயத்துக்கு வந்து ஐயப்ப பக்தர்களுக்கான தேவையான விஷயங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்கிறார். இந்த கேரளை ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிட்டு இதே வேளையில் வந்துட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து இந்த முறை வந்துட்டு என்ன முயற்சி எடுத்துக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் இன்சூரன்ஸ் மூலியமாக வந்துட்டு சாமிமார்கள் வந்துட்டு சபரிமலை யாத்திரைக்கு ஒரு சின்ன காப்புறுதி திட்டம் வந்து அது ரொம்ப சார்ஜஸ்ல ஒரு 10 ரிங்கெட் நாங்கள் வைவி மூலியமாக பேசி மலேசியா ஐயப்ப சேவா சங்கம் மூலியமாக இந்த போகிற பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற கருதி ஒரு 10 ரிங்கெட்டுக்கு வந்து அது 1 வருஷ காலம் வந்துட்டு அந்த கவரேஜ் வந்து கவர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஐ பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். இது யாரையும் வற்புறுத்த கிடையாது. விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரியான காப்புறுதி திட்டத்தில் ஒரு எடுத்துட்டு போகிறது சுவாமிமார்களுக்காண்டி எடுத்த ஒரு முயற்சி. வருங்காலங்களில் வந்துட்டு இன்னும் சிறப்பாக வருகிற சபரிமலை யாத்திரை போகக்கூடிய சுவாமிமார்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க, மலேசியாலும் சரி சபரிமலையும் என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்குறாங்களோ அதை தீர்வு காண்றதுக்கும் நம்ம மலேசியா ஐயப்ப சேவா சங்கமும் நம்ம இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அடுத்த ஆண்டு வந்து கண்டிப்பாக இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு குரல் கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணுன்ற நம்பிக்கையோடு இங்கே வந்துட்டு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சுவாமியே சரணம். நேர்த்தி கடன் வந்துட்டு இருமுடி கட்டு வைபவம். இருமுடி கட்டி அவருக்கு வந்து பாத யாத்திரை 31ஆம் தேதி ஸ்ரீ மகாமாரியம் ஆலயம் கோம்பா கம்சி என்ற ஆலயத்தில் இருமுடி கட்டு வைபவம் நடைபெறும். அது நடந்து முடிந்த பிறகு பாத யாத்திரையாக இடத்துல ஒரு 7 கிலோமீட்டர் வந்து பாத யாத்திரையாக நடந்து வந்து காலை மணி 10 மணிக்கு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வந்து சன்னதி வந்து சேர்றாரு. அந்த சன்னதி வந்து சேர்ந்த பிறகு எல்லா பக்தர்களும் இங்கே வந்துட்டு ஐயனோட 18 படி ஏறி அவருக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு அந்த நெய்யை எடுத்து நம்ம சபரிமலை மேல்சாந்தி பிரம்மஸ்ரீ அருண்குமார் நம்பூதிரி தலைமையில் வந்துட்டு அந்த நெய்யாபிஷேகம். அந்த நெய்யாபிஷேகம் முடிந்த பிறகு எல்லா பக்தர்களுக்கும் அந்த நெய்யை பிரசாதமாக வழங்கப்படும். இதே ஒரு அழைப்பில் எடுத்து எல்லா ஐயப்ப சுவாமிமார்களும் பக்தர்களும் திரளாக வந்து இந்த பூஜையில் கலந்துக்குவாங்க. இங்கே வந்து இருமுடி கட்டலாம். இங்கே குருசாமிமார்கள் நீங்கள் எங்கே பூஜை செய்கிறீங்களோ அங்கேயே இருமுடி கட்டி இங்கே வந்துட்டு பத்திரிகை ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் வந்து உங்களோட காணிக்கையை செலுத்தணும். இதுக்காண்டி நாங்கள் நிறைய ஏற்பாடுகள் செய்யணும். இது வேலையில் வந்து நிறையா மாநிலத்தில் கிடா பினாங் ஜோஹூர் பேரா ஸ்லாங்கூர் வட்டாரத்தில் விடாயா வட்டாரத்தில் நிறைய குழு வந்துட்டு இங்கே இருமுடி கட்டி இங்கே வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. இந்த வேலையில் வந்துட்டு ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம ஆலயத்தை தொடர்பு பண்ணிட்டு உங்களோட நேர்த்தி கடனை செய்யறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது சிறப்பான முறையில் வந்துட்டு இந்த பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு நாங்கள் கடவுள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஐயப்ப கோயிலில் இருக்க இந்த படி பூஜை ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த படி பூஜை திருவிழாக்கு பூஜைக்கு வந்திருக்கேன். அந்த கோயிலுக்கு தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஐயப்ப டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா முழுக்க ரொம்ப பேர் இருக்காங்க. வருஷம் பார்ப்போம். அந்த ஏர்போர்ட்டில் போனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த லைன்ஸ்லாம் இருக்கு. 2வது வருஷம் மிக சிறப்பாக நம்ம மலேசியன் ஏர்லைன்ஸ், மலேசியன் MAS, at the same time Bati Air Asia, அதே நேரத்தில் சுவாமியே சரணம். ஓம் நம சிவாய. ஓம் நம
അയ്യപ്പ ഭക്തന്മാരില്ലാത്ത സ്ഥലമാനങ്ങൾ നമുക്കില്ല. എല്ലായിടവും അയ്യപ്പനെ പ്രാർത്ഥിക്കുന്നവരാണ് ഉള്ളത്. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ എന്ന മന്ത്രം മുഖരിതമായിരിക്കുന്ന ഈ ഭാരതഭൂമിയിൽ മാത്രമല്ല മറ്റെല്ലാ ഭൂഖണ്ഡങ്ങളിലും ഭഗവാന്റെ ശ്രേയസ് അല്ലെങ്കിൽ യശസ് എല്ലാം എത്തിയിരിക്കുകയാണ്. അയ്യപ്പനെ ഓരോരോ ഭക്തന്മാരും തന്നെ ഒരു മണ്ഡലകാലം വ്രതം നോക്കി മുദ്ര ധരിച്ച് നെയ്യ് മുദ്ര നിറച്ച് ഭഗവാൻ അഭിഷേകം കഴിക്കാനായിട്ട് എല്ലാം തയ്യാറാക്കി പാതയോരത്തിൽ ഭഗവാനെ വന്ന് പമ്പാനദിയിൽ ഗംഗയ്ക്ക് തുല്യമായിരിക്കുന്ന പമ്പാനദിയിൽ മുങ്ങി സ്നാനം ചെയ്ത് തൻ്റെ പാപങ്ങളെല്ലാം നോക്കി പരമസപ്ത സാത്വികനായി അയ്യപ്പസ്വാമിയെ ദർശിക്കാൻ മലകളൊക്കെ ചവിട്ടി 18 പടികൾക്കും തുല്യമായിരിക്കുന്ന 18 മലകൾക്കും തുല്യമായിരിക്കുന്ന ആ പടികളിൽ ചവിട്ടി ഭഗവാന്റെ നാമങ്ങൾ ജപിച്ച് ആ തിരുമുന്നിലെത്തി അയ്യപ്പസ്വാമിയെ ദർശിച്ച് നമ്മുടെ ഓരോരുത്തർ അയ്യപ്പ ഭക്തന്മാരുടെയും ആ നാമങ്ങൾ ആ അയ്യപ്പസ്വാമിയുടെ പാദങ്ങളിൽ സമർപ്പിച്ച് ഭഗവാനെ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഓരോ ഭക്തരും 41 ദിവസം ഒരു മണ്ഡലകാലം വ്രതമെടുത്ത് നോമ്പ് നോറ്റ് നമ്മൾ ആ വ്രതം ചെയ്തതിൻ്റെ ഫലം ആ തൃപ്പാദങ്ങളിൽ നമ്മൾ സമർപ്പിക്കുകയാണ്. ഭഗവാന്റെ അനുഗ്രഹം ഈ എല്ലാ ലോകത്തും വ്യാപിക്കുകയും എല്ലാ ഭക്തന്മാരിലും അത് എത്തിച്ചേരുകയും ചെയ്യുകയാണ്. ഇന്ന് ശബരിമല എത്തുന്ന അയ്യപ്പന്മാർക്ക് വേണ്ട സൗകര്യങ്ങൾ ദേവസ്വം ബോർഡും സർക്കാരും ചേർന്നെല്ലാം ചെയ്തു കൊടുക്കുകയാണ്. അത് ഓരോ വർഷം കഴിയും തോറും നമുക്ക് അയ്യപ്പ ഭക്തന്മാർ എണ്ണം കൂടിക്കൂടി വരികയാണ്. അതനുസരിച്ച് ഓരോ വർഷവും നമുക്ക് ഭഗവാനെ അവിടെ ദർശനത്തിന് വേണ്ട സൗകര്യങ്ങൾ ഒരുക്കി കൊടുക്കുന്നുണ്ട്. അയ്യപ്പനെ കാണാനെത്തുന്ന ഓരോ സ്വാമിമാരും നമ്മൾ വലിയകടത്ത സ്വാമി, കറുപ്പസ്വാമി, കറുപ്പായിയമ്മ അവരെയൊക്കെ ദർശിച്ച് 18 പടികൾ കയറി അവിടെ എത്തി ഭഗവാനെ നെയ്യഭിഷേകം കഴിച്ച് മാളികപ്പുറത്ത് അമ്മ എന്ന പഞ്ചമാതാവിനെ തൊഴുത് പ്രാർത്ഥിച്ച് കൊച്ചുകടത്തി പ്രാർത്ഥിച്ച് മണിമണ്ഡപത്തിൽ ഭഗവാന്റെ സമാധിസ്ഥാനമായിരിക്കുന്ന മഹാസ്ഥാനത്ത് പ്രാർത്ഥിച്ച് നമ്മൾ ഓരോരുത്തരും നമ്മുടെ ഗ്രഹങ്ങളിലേക്ക് വരികയാണ്. അങ്ങനെ വരുന്ന നമുക്ക് അയ്യപ്പന്മാർക്ക് അവരവരുടെ സ്വന്തം ഗ്രഹത്തിൽ എത്തിച്ചേരുകയും അവരുടെ എല്ലാവർക്കും ഭഗവാന്റെ അനുഗ്രഹം ഉണ്ടാവുകയും ചെയ്യുകയാണ്. നമുക്ക് വേണ്ടത് പരമപരമായിരിക്കുന്ന ആ വ്രതം ഭംഗം വരാതെ നോക്കുക എന്നുള്ളതാണ്. ഭഗവാന് ഏറ്റവും പ്രാധാന്യം ആ 41 ദിവസത്തെ ഒരു മണ്ഡലകാലത്തെ വ്രതമാണ്. അത് നമ്മൾ പരിശുദ്ധമായിട്ട് പ്രാർത്ഥിച്ച് ഭഗവാനെ രാവിലെ കാലത്ത് സ്നാനം ചെയ്ത് ശരണം വിളിച്ച് നമ്മൾ ഓരോ ദിവസവും ഓരോരോ ദിവസങ്ങളും ഭഗവാനെ ദർശിക്കാൻ നമ്മൾ കാത്തിരിക്കുകയാണ്. ഭഗവാന്റെ ആ സന്നിധിയിലെത്തി ഭഗവാന്റെ ദർശനം നടത്തി ഓരോരുത്തരും ഭഗവാന്റെ അനുഗ്രഹത്തിന് പാത്രീഭൂതരാകണം. അതുപോലെ തന്നെ നമുക്ക് പ്ലാസ്റ്റിക് എന്ന് പറയുന്നത് നമുക്കറിയാം, ശബരിമലയിൽ നമുക്ക് തുലസഞ്ചികളാകുന്ന ഏറ്റവും നല്ലതായിരിക്കും. അതാകുമ്പോൾ ആർക്കും ഒരു ദ്രോഹവുമില്ല, പ്രകൃതിക്കും നമുക്കും ഒരേപോലെ പ്രാധാന്യമുള്ളതാണ്. അയ്യപ്പന്മാരെ ശ്രദ്ധിച്ചാൽ ഏറ്റവും നല്ലതായിരിക്കും. നമുക്ക് ഓരോ വർഷം കഴിയും തോറും ശബരിമലയിൽ അയ്യപ്പന്മാരുടെ തിരക്ക് വർദ്ധിച്ചു വരികയാണ്. നമുക്കതിന് ഓരോ സംസ്ഥാനങ്ങളിലും ഓരോ സ്റ്റേറ്റുകളിലും നിന്ന് വേണ്ടുന്ന സഹായങ്ങൾ സർക്കാർ ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട്. നമുക്ക് ഇവിടെ തന്നെ അറിയാം, അദ്ദേഹം ഇവിടെ പറഞ്ഞ് കഴിഞ്ഞിരിക്കുകയാണ് അതിൻ്റെ കാര്യങ്ങളൊക്കെ. അവിടുത്തെ യാത്രയ്ക്കുള്ള കാര്യങ്ങളൊക്കെ അദ്ദേഹം പറഞ്ഞു കഴിഞ്ഞു. നമുക്കിത് ഇന്നിവിടെ പടിപൂജ നടക്കുകയാണ്. ശബരിമലയിൽ വന്നെത്തി കണ്ടു തൊഴാൻ കഴിയാത്ത അമ്മമാർക്കും മറ്റു സഹോദരിമാർക്കും കുഞ്ഞുങ്ങൾക്കും ഒക്കെ ഇത് ഇന്നൊരു ശബരിമല അയ്യപ്പസ്വാമിയുടെ ദർശനം നേരിട്ട് കിട്ടുന്ന ഒരു അനുഭൂതിയാണ് ഞങ്ങളിവിടെ ലഭിക്കുന്നത്. എല്ലാവർക്കും അയ്യപ്പസ്വാമിയുടെ അനുഗ്രഹം ലഭിക്കുമാറാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊള്ളുന്നു. സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ, സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. சபரிமலை மேல் சாந்தி இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சபரிமலையில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பூஜை காரியங்களுக்கு வந்துட்டு மேல் சாந்தி மாறுவது 1 வருஷம் காலம் வந்துட்டு அந்த சபரிமலையிலே தங்கிடுவாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி 16ஆம் தேதி நவம்பர் வந்துட்டு அவங்க சபரிமலைக்கு போனாங்க. அதோட 1 வருஷம் கழிச்சு தான் இருக்கும். இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐயப்பனோட அந்த கோயில் பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு 100 நாள் தான் வந்துட்டு மாதத்தில் 5 நாள் திறப்பாங்க. அப்புறம் இந்த மண்டல காலம் திறப்பாங்க, அப்புறம் மகர ஜோதி காலம் திறப்பாங்க. அந்த மீதி இருக்கிற காலங்களில் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 10 பேர் தான் வந்து சன்னிதானம் ஒரு அவங்களோட சீசன் அங்கே இருக்கக்கூடிய காட்டுங்க தான் இருக்கும். இவங்களோட நியமனம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான நியமனமாக இருக்கும். இவங்களை வந்துட்டு
சபரிமலை மெயின் சாந்தின்னும் போது வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் எடுத்துட்டு அதில் இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த திருவான்கா தேவஸ்தானம் போது. அதை முடிச்சிட்ட பிறகு இவங்களை வந்துட்டு பந்தளத்திலேருந்து ஐயப்பனோட தந்தை வளர்ப்பு தந்தையாக இருக்கிற ஐயப்பனோட தந்தையாக இருக்கக்கூடிய ராஜசேகர மகாராஜா அவங்களோட வம்சாவளி ஒன்று வந்து பந்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க குடும்பத்திலேருந்து 2 குழந்தைகள் வந்து 10வது மாதம் நடக்கக்கூடிய பூஜைக்கு வந்துட்டு இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகணும். அந்த சபரிமலையில் வந்து ஐயப்பன் மண்ணுக்கு வந்துட்டு திருவோலச்சீட்டுன்னு 2 கிண்ணத்தில் வந்துட்டு சீட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கிண்ணத்தில் எல்லா மேல் சாந்தியோட பேரும் வச்சுருப்பாங்க. அடுத்த கிண்ணத்தில் வந்து மேல் சாந்தின்ற போது அப்போ ஐயப்ப பக்தர்களுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு வருஷ காலமாக அவருக்கு பூஜையை செஞ்சு அங்கே உட்காந்து தியானம் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை கொடுத்து மலேசியாவில் வந்துட்டு மலேசியா சபரிமலை போட்டக்கூடிய இந்த ஆலயத்துக்கும் வருஷம் அங்கே பூஜை செஞ்சுட்டு வந்தவங்க இவர் வந்து இது 18வது மேல் சாந்தியாக வராது. இந்த வருஷம் வந்துட்டு 18வது இது வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு பெருமையாக இருக்குது. இதே போல் வந்துட்டு இதில் எங்களோட நோக்கம் ஏன்னா உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரோன்னா சபரிமலையில் வந்துட்டு ஐயப்பா படிப்பூஜையை பார்க்க முடியாத பக்தர்கள் இன்னும் பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, போக முடியாதவங்க இருக்காங்க. இங்கே எப்படி சபரிமலையில் இந்த படிப்பூஜை நடக்கும் அதே போல் படிப்பூஜை இவங்க கையில் இவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற இருக்கிற மேல் சந்திகளை இவங்க ஒரு வருஷ காலமாக அங்கேயே பூஜை செஞ்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம வருஷம் அங்கே பணிபுரிஞ்ச பிறகு முடிஞ்ச நவம்பர் இங்கே இறங்கினாங்க. இந்த மாதம் வந்து இவங்க வந்திருக்காங்க. வேலையில் வந்து பிரம்மஸ்ரீ அருண்குமார் நம்பூதிரிக்கும் அவரோட உதவியாளர் அவர்களுக்கும் வைபி அவர்களுக்கும் இந்த மகா படிப்பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.